கோலி டாக் கோலிவுட் நியூஸ். குத்துப்பாட்டு கேட்கும் சமந்தா. தமிழ் சினிமா பாடல்களை பொறுத்தவரை மெலோடி குத்துப்பாட்டுன்னு எல்லாமே கலந்துதான் இருக்கும். ஆனா ஆந்திரால அப்படி இல்லை. கிட்டத்தட்ட எல்லா பாடல்களுமே குத்துப்பாட்டு மாதிரி ஒரே மாதிரியான டெம்போல தான் இருக்கும். டண்டனக்கா ரேஞ்சுக்கு துள்ளி குதிச்சு பாடல் முழுக்க சளைக்காம ஆடி தீப்பாங்க. ஆனா போதும் சமீப காலமா தமிழ் சினிமாவில இருந்து சில மெலோடியான ஹிட் பாடல்களை அங்க இருக்கும் இசையமைப்பாளர்கள் கையாள தொடங்கியிருக்காங்களாம். குறிப்பா வரிந்து கட்டி ஆட ஆசைப்படும் சமந்தா நடிக்கும் படங்கள்லயும் இது மாதிரி மெலோடியான பாடல்கள் இடம்பெறுவது சமந்தாவுக்கு சுத்தமா பிடிக்கலையா. அதனால தன்னை படங்கள்ல ஒப்பந்தம் செய்யும் போது எனக்கு மெலோடியான பாடல்கள் தர வேணாம், நான் இடம்பெறும் பாடல்கள் ஒவ்வொன்றும் எகிரி குதிச்சு ஆடக்கூடிய குத்து பாடல்களா இருக்கணும்னு சொல்றாங்களாம். காரணம், என் ரசிகர்கள் என்னை அந்த மாதிரி கோணத்துல ரசிக்கிறாங்க. நான் நடிக்கிற படங்கள்ல பாடல் காட்சியில தியேட்டர்கள்ல விசில் பறக்க ஆட்டம் போடணும்னு சொல்றாங்களாம். ஆனா அவங்களோட ரசனைக்கு தீனி போட வேண்டியது ஏன் கடமை இல்லையான்னு தான் பக்கம் இருக்க நியாயத்தை சொல்றாங்களாம். அதனால இப்பெல்லாம் சமந்தாவுக்குன்னே தலை தெறிக்க ஆடக்கூடிய வகையில படத்துக்கு 2 குத்தாட்ட பாடல்கள் வைக்கிறத வழக்கமாயிட்டாங்களாம் ஆந்திரவாலாக்கள்.